எத்தனை பேரை பாக்குறேன் நான் ரெஸ்டாரண்ட்ல தான் உட்கார்ந்துருக்கேன். நீ ஏமாந்து போட நான் ஏன் ஃப்ரீயா கொடுக்கணும்? ஆனா லூசா நானு 2 பிரியாணி வாங்கினா 1 பிரியாணி ஃப்ரீ. அதெல்லாம் பக்கா திருட்டு வேலை. ஃபுல்லா போதையில வருவாங்க, ஃபுல்லா சாப்பிட்டு காசு இல்லைன்னு வாங்க. என்ன பண்ண முடியும்? ஓகே, காம்ப்ளிமெண்டரியா ஒருத்தன் கொடுக்கறான்னா அதுல ஏதாவது விலங்கு உள்ள வச்சிருப்பான். இந்த லாப்ஸ்டர் ஒரு வாட்டி சாப்பிட்டா நீங்க 100 வாட்டி சாப்பிட்ட மாதிரி. அதே மாதிரியே பணத்துக்காக பசங்களுமே பொண்ணுங்க கிட்ட பழகுறாங்க. வாய்ப்பே இல்ல. எந்த பொண்ணு எங்க செலவு பண்ணிருக்கு? நான் எத்தனை பேரை பாக்குறேன் நான் ரெஸ்டாரண்ட்ல தான் உட்கார்ந்துருக்கேன். செலவு பண்ணி நீ ஏமாந்து போட. நீ நல்ல பொண்ணுன்னு ஆரம்பத்திலே சொல்லிட்டேன்ல. உன்ன மாதிரி எல்லாரும் இருக்க முடியுமாமா? நீ தெய்வ பிறவிமா? நான் என்ன சொல்ல வரேன்னா பசங்க பொண்ணுங்களை மட்டும் சொல்ல முடியாது, 2 பேருமே ஈக்குவலா இருக்கு. வாய்ப்பே கிடையாது. இங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வர்ற 99% கப்பிள்ஸ் 99.9% கப்பிள்ஸ் பசங்க தான் பில் பண்றாங்க. இதனால நிறைய பொம்பளை பசங்க என்ன கழுவி ஊத்தும். அது எனக்கு தெரியும். அப்படி இருந்தாலும் உண்மையை சொல்லணும்ல. என் பாய் ஃப்ரெண்ட் பில் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவேன், என்கிட்ட இருக்கிற காசு அப்படியே எடுத்து அவன் பர்ஸ்ல வச்சுட்டு நீ பில் பண்ணுன்னு சொல்லுவேன். நீ வேற லெவல். அதுதான் சொல்றேன். ஒரு பர்சன்ட் தான் அப்படி. அப்பா கோவம் வருது பாரு மூக்கு மேல. பொண்ணுங்களை பேசுறீங்கல்ல. நான் உண்மையை பேசுறேன். உண்மையை பேசினா அப்ப கொஞ்சம் கோவம் வரதான் செய்யும். வந்துட்டு போட்டு நான் ஃபேக்ட சொல்றேன். என்ன இங்க வருங்க பாருங்க, ஒரு பொம்பளை பசங்க ஆம்பளை பசங்க பாவம் வெச்சு. ஆரம்பத்துல நீங்க என்ன சொன்னீங்க? எதா இருந்தாலும் உண்மையை பேசணும்னு சொன்னீங்கன்னா இல்லையா? அப்ப நானு எல்லா செலவும் பொம்பளை பசங்க தான் பண்றாங்க தெரியுமா? ஏன்னா பசங்களை செலவு பண்ணவே விடுறது இல்லை. இப்படி நான் பொய் சொல்ல சொல்றீங்களா? உண்மையா சொன்னா ஏன் கோவப்படுறீங்க? சரி, அடுத்த கேள்விக்கு வாங்க. என்ன மாட்டி விட்டீங்க இன்னைக்கு. ஓகே சார், இப்போ நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் நீங்க கேள்வி எல்லாம் கேளுங்க. கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோமே. ஆமா மா தங்கச்சிகளா, தயவு செய்து என்ன ஓட்டிடாதீங்க. என்ன ஏதோ தெரியாம பேசிட்டேன். ரெஸ்டாரண்ட்லாம் வராம போயிடாதீங்க. சொல்லுமா. பொண்ணுங்க இருக்காங்க, பேசிட்டு பாத்தீங்களா மன்னிப்பு கேக்குறீங்க. இப்ப என்ன சொன்னீங்க நீங்க? அடுத்த கேள்விக்கு வாங்க. சரி, ஓகே. லைஃப் டைம்க்கு ஃப்ரீயா சாப்பிடலாம்னா உங்க ரெஸ்டாரண்ட்ல எந்த டிஷ் சொல்லுவீங்க? எதுவுமே சாப்பிட முடியாது. நான் ஏன் ஃப்ரீயா கொடுக்கணும்? ஆனா லூசா நானு ஃப்ரீயா எதுக்கு நான் கொடுக்கணும்? என்ன சார், எனக்கு ஃப்ரீயா தானே கொடுத்தீங்க. அப்படி உங்களுக்கு மனசுல நினைப்பா? பில் போட்டுருவாப்ல அன்னைக்கு பாருங்க. ஃப்ரீயா வேற கொடுக்கணுமா? பில் இல்ல சார், காசு இல்ல சார், மணி நஹி. அது பாத்துக்கலாம். அது ஜிபே பண்ணு. கையில கேஷ் தானே இல்ல, ஜிபே பண்ணிக்கலாம். எவ்வளவு இது? இது கம்மிதாம்மா, ஒரு 750 வரும். 750. ஜிபேல மொத்தமா 50 ரூபாய் தான் சார் இருக்கும். ஃப்ரீயா எதுக்குமா கொடுக்கணும்? ஃப்ரீன்ற கான்செப்டே தப்பு. ஃப்ரீயா எதுவுமே கொடுக்கக்கூடாது. ஃப்ரீயா கொடுத்தா ஒருத்தரை நம்ம ஸ்பாயில் பண்ற மாதிரி. ஃப்ரீயா கொடுக்கலாம் யாருக்குன்னா உண்மையாவே முடியாதவங்களுக்கு. காம்ப்ளிமெண்டா எப்படி சொல்றேன்னா, இப்போ இவங்க நிறைய டிஷ் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு காம்ப்ளிமெண்டா நீங்க கொடுப்பீங்கல்ல. லைஃப் டைம்க்கு வந்து ஒரு காம்போ ஆஃபர்ல ஃப்ரீயா கொடுப்போம்ல. எங்க கிட்ட காம்போ கிடையாது, எங்க கிட்ட காம்ப்ளிமெண்ட் கிடையாது, எங்க கிட்ட டிஸ்கவுண்ட் கிடையாது. இதெல்லாம் ஏமாத்துற வேலை. கண்டிப்பா யாருமே லாபம் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ரேட்டை ஏத்தி ரேட்டை குறைப்பாங்க. அந்த வேலை நாங்க செய்ய மாட்டோம். ஓகே, காம்ப்ளிமெண்டரியா ஒருத்தன் கொடுக்கறான்னா அதுல ஏதாவது விலங்கு உள்ள வச்சிருப்பான். அவனுடைய லாபத்தை அவன் எப்படியும் எடுத்துருவான். ஃப்ரீயா கொடுக்கறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு அதை வாங்குவாங்க. ஆனா வச்சு செஞ்சிருவாங்க கடைக்காரங்க. நாங்க எங்க கிட்ட அந்த மாதிரி எல்லாம் இல்லை. இதான் ரேட்டு. எங்க குவாலிட்டி பாருங்க, எங்களுடைய டேஸ்ட் பாருங்க, எங்களுடைய ஹைஜீனிக் பாருங்க, அப்படி சொல்லி நாங்க விற்போமே தவிர டிஸ்கவுண்ட் எல்லாம் கேட்டு நாங்க டிஸ்கவுண்ட் அந்த மாதிரி கான்செப்டே கிடையாது எங்ககிட்ட. ஆரம்பத்திலேயே கிடையாது. நிறைய பேர் 1 வாங்கினா 1 ஃப்ரீ, 2 பிரியாணி வாங்கினா 1 பிரியாணி ஃப்ரீ. அதெல்லாம் பக்கா திருட்டு வேலை. அதெல்லாம் நம்பாதீங்க. ஆமா, நல்ல தரமா கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி வேலை எல்லாம் செய்யவே மாட்டாங்க. ஓகே சார், இப்போ நீங்க பிரியாணி சொன்ன உடனே தான் எனக்கு ஒன்று ஞாபகம் வந்துச்சு. நம்ம சென்னை மக்களுக்கு அவங்க ரொம்ப ஒரு வெறித்தனமா இருக்கிற ஒரு விஷயம்னா சிக்கன் பிரியாணி தான். இப்போ நீங்க சீ ஃபுட்ஸ்ல பிரியாணி கொண்டு வந்திருக்கீங்களா? இந்த சிக்கன் பிரியாணிக்கோ சீ ஃபுட்ஸ்க்கோ வந்து ஏதாச்சும் காம்படிஷன் இருக்குமா? சீ ஃபுட்ல பிரியாணி அப்படின்றது எங்ககிட்ட இருக்கு. ஆனா மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி சேல்ஸ் கம்பேர் பண்ணும்போது சீ ஃபுட் பிரியாணி, அதாவது ஃபிஷ் பிரியாணி, பிரான்ஸ் பிரியாணி சேல்ஸ் ரொம்ப கம்மி. ஒரு மட்டன் பிரியாணி உங்ககிட்ட இருக்கு. மட்டன் பிரியாணியும் இருக்கு, சிக்கன் பிரியாணியும் இருக்கு, ஃபிஷ் பிரியாணியும் இருக்கு, பிரான்ஸ் பிரியாணியும் இருக்கு, வெஜ் பிரியாணியும் இருக்கு. ஆனா எங்க கிட்ட அதிகமா எல்லாமே விறகடுப்புல தான் பண்ணுவோம். தனியா தம் போடுவோம். மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி பண்ணிட்டு மட்டன் பீஸை வச்சு கொடுக்குற வேலையெல்லாம் நாங்க பண்ண மாட்டோம். விறகடுப்புல ஒரு பாய் வீட்டுக்கு போனீங்கன்னா எப்படி பிரியாணி கொடுப்பாங்களோ அந்த ஸ்மெல்லு, அந்த அப்படியே வேற லெவல்ல இருக்கும். ஆமா, நான் ஹார்ட் கோர் பிரியாணி ஃபேன்.
நீங்களும் சிக்கன் பிரியாணி fan. மட்டன் பிரியாணி ஓ நான்லாம் சிக்கன்லாம் வந்து ஒரு பிரியாணியே கன்சிடர் பண்றது கிடையாது. மட்டன் பிரியாணி செய்யும் போது அந்த மட்டனோட ஜூஸ் அந்த ரைஸோட மிக்ஸ் ஆகி அது பிளெண்ட் ஆகி அப்பா அது கூட ஒரு வஞ்சிரம் ஃப்ரையோ இல்ல ஒரு பிரான்ஸ் பெப்பர் ஃப்ரையோ கூட வச்சுக்கிட்டு சாப்பிட்டோன்னு வைங்களேன், ஆஹா வேற லெவல்ல இருக்கும். ஆமா 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 மட்டன் பிரியாணி அதுதாங்க பிரியாணி. பேச்சிலேயே குக் பண்றீங்களே சார், பேச்சிலேயே சாப்பிடுறீங்க, அதான் இவ்வளவு பெரிய ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க சொல்லும் போது எனக்கு ஒண்ணு தோணுச்சு, இப்போ எங்க கிட்டயே பாத்தீங்கன்னா மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி தான் அதிகமா சேல் ஆகுது, இந்த சீ ஃபுட்ஸ்ல சேல் ஆகல, பிரியாணில மட்டும் அதான் அந்த பிரியாணி சேல் ஆகலன்னு சொல்றீங்க. சேல் ஆகுதுமா, கம்மியா சேல் ஆகுது. அத கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மியா சேல் ஆகும். எதனால அந்த மாதிரி நடக்குதுன்னு உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா? அது ஐடியான்னு கேட்டா மட்டன் பிரியாணி அளவுக்கு சீ ஃபுட் பிரியாணி அவ்வளவு டேஸ்ட் இருக்காது. ஓகே, மட்டன் பிரியாணியோட டேஸ்ட் வேற. அடுத்தது சிக்கன் பிரியாணி. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ், தேர்ட் பிரைஸ், ஃபோர்த் பிரைஸ்னு கேட்டா ஃபர்ஸ்ட் பிரைஸ் மட்டன் பிரியாணிக்கு தான் நானும் கொடுப்பேன், இங்க வர்றவங்க எல்லாரும் கொடுப்பாங்க. செகண்ட் பிரைஸ் தான் சிக்கன் பிரியாணி, தேர்ட் பிரைஸ் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து சிக்கன் பிரியாணிக்கு தான் சார் கொடுப்போம். அது உங்களுக்கு சிக்கன் பிடிக்கும் போல இருக்கு, அது கொஞ்சம் ஒவ்வொருத்தர் மாறும்ல. அடுத்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு நிறைய பேர் வருவாங்க, 15 பிரான்ச்சஸ்லயுமே சேர்த்து நான் கேக்குறேன், யாராச்சும் வந்து சாப்பிட்டுட்டு பில் கொடுக்காம மறந்துட்டு போயிருக்காங்களா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கா? மேக்ஸிமம் மறந்துட்டு வெளியே போறதுக்குள்ள எங்க ஆளு குடுக்குடுன்னு போய் வாங்கிட்டு வந்துருவாங்க. மறந்து கொடுக்காம கார் எடுத்துட்டு போனவங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நிறைய இருக்கு. ஆனா இப்போ கம்மியாயிடுச்சு. முதல்ல நிறைய ஆரம்ப கட்டத்துல பாத்தீங்கன்னா ஃபுல்லா போதையில வருவாங்க, ஃபுல்லா சாப்பிட்டு காசு இல்லைன்னுவாங்க. என்ன பண்ண முடியும்? காசு இல்லைன்னு சொன்னா என்னதான் பண்ண முடியும்? நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தேன், சும்மா அவங்க கிட்ட எல்லாம் சண்டையில நிக்காதீங்க, காசு இல்லாதவங்க கிட்ட என்ன பண்றது, சாப்பிட்டானா சரி பிச்சை போட்டோம்னு நினைச்சிட்டு வெளியே துரத்தி விடுன்றுவேன். காசு கொடுக்காமலாம் நிறைய பேர் போயிருக்காங்க. அப்ப ஆனா இப்போ அப்படி எல்லாம் இல்லம்மா, இப்பெல்லாம் ரொம்ப மாற்றம் இருக்கு. முதல்ல நான் வந்து யார் தெரியுமான்னு கேட்பாங்க உட்காந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம். கரவேட்டி எல்லாம் நான் சொல்ல விருப்பப்படல, கரவேட்டி எல்லாம் கட்டிட்டு நான் யார் தெரியுமா, எங்கிட்ட நீ காசு கேட்கறியா, அவ்வளவு நீ வியாபாரம் பண்ணிடுவியா என் ஏரியால, நான் இந்த ஏரியால யார் தெரியுமா? அப்ப புதுசு எனக்கு, சின்ன பையன் வேற. சரி சார் சரி சார் நீங்க சாப்பிட்டீங்களா போங்க சார் அப்படின்னு அமுச்சு விட்டுறது. ஆனா இப்ப எல்லாம் எங்கிட்ட யாராவது இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்கன்னா நம்ம இப்போ விட்டுறது, சண்டைக்கெல்லாம் போறது கிடையாது. எதுக்கு? நேரம் இல்லமா எங்களுக்கு சண்டைக்கெல்லாம், காசு இல்லன்றியா போ. 15 பிரான்ச்ல நிறைய வருது, நிறைய வேலை இருக்குமா, ஒன்னு ரெண்டு இந்த மாதிரி சார் நிறைய லாபம் வருது. அதனால இல்ல லாபம் வர்றது நஷ்டம் வர்றது அது மேட்டர் கிடையாது எங்களுக்கு. நான் அது நிறைய ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் காசு கொடுக்கலன்னா வேற மாதிரி எல்லாம் பசங்க எல்லாம் இறங்கி அடிக்கலாம் செஞ்சிருக்காங்க. ஆனா ஏன் ரெஸ்டாரண்ட் இங்க இல்ல, இங்க என்னோட ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லா பிரான்ச்சஸ்லயும் வர கஸ்டமர் சொல்றீங்களா? காசு இப்போ லட்சுமி வந்து சாப்பிட்டு என்கிட்ட காசு இல்லன்னு இப்படி பாக்கெட் அப்படி திறந்து காட்டிட்டுனா உள்ள கிச்சனுக்கு அமிச்சு இது பாத்திரம் தேக்க விட்டுருவாங்க. எங்க கிட்ட இல்ல, வெளிய வேற ரெஸ்டாரண்ட பத்தி நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆமா இதே இங்க நீங்க காசு இல்லன்னு பாக்கெட் திறந்து காட்டினா அடுத்த வாட்டி குருமான்னு நாங்க அமிச்சு விட்டுருவோம். அதுக்குன்னு இதை கேக்குறவங்க எல்லாம் வந்து காசு இல்லன்னு சொன்னா உதைப்போம். ஆமா அடுத்ததா பாத்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு அங்க கேட்டிருந்தேன், ரஜினி ஸ்டைல்ல ஏதோ ஒரு ஹீரோ ஸ்டைல் அப்படியே மாஸா உங்க ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற ஒரு சூப்பரான டிஷ்க்கு நீங்க டயலாக் சொல்லணும்னா என்ன டயலாக்? இந்த லாப்ஸ்டர் நீங்க ஒரு வாட்டி சாப்பிட்டீங்கன்னா 100 வாட்டி சாப்பிட்ட மாதிரி. கொஞ்சம் மாஸாவா அவங்கள பார்த்து சொல்லுங்க. இந்த லாப்ஸ்டர் ஒரு வாட்டி சாப்பிட்டா நீங்க 100 வாட்டி சாப்பிட்ட மாதிரி. அப்படியே இது மட்டும் தானா, வேற எதுவுமே இல்லையா? நீங்க ஏதாவது ஒண்ணுதானே கேட்டீங்க? சும்மா கேட்டேன் சார். ஆமா எல்லாமே அப்படிதான். அது வேற ஒரு வாட்டி சாப்பிட்டா 100 வாட்டி சாப்பிட்ட மாதிரி நான் வேற சொல்றேன்னா அப்போ வந்து 100 லாப்ஸ்டரோட ரேட் என்னவோ அது ஒரு லாப்ஸ்டர்லயே வாங்கிட்டதா மக்கள் நினைக்க போறாங்க. அதனால இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க, எது பேசவும் பயமா இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா ரேபிட் ஃபயர் ரவுண்ட். ரேபிட் ஃபயர் ரவுண்ட் நான் பார்த்து தான் கேட்க முடியும், ஏன்னா அப்பதான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகே. ஃபிஷ் ஃப்ரை ஆர் ஃபிஷ் ஃபிங்கர்? ஃபிஷ் ஃப்ரை. ஓகே. crab masala or prawn 65? crab masala. Okay. Arabian mandi rice or Tamil fish curry rice? மீன் குழம்பு சாப்பாடு தாங்க, நோ டவுட். சாப்பாடு மீன் குழம்பு அதான். Okay. Cooking or eating, which one you love more? eating. சாப்பிடுறது மட்டும் தான். எனக்கு அதுதான் அதிகமா பிடிக்கும். குக்கிங் தெரியாதா? குக்கிங் தெரியுமா, ஆனா எதுதான் ரொம்ப பிடிக்கும்னு தானே கேட்டிருக்கீங்க. எனக்கு சாப்பிடுறது தான் ரொம்ப பிடிக்கும். ஏதாச்சும் சமைச்சு உங்க ஃபேமிலி எல்லாமே சமைப்பேன். எப்பவுமே நான் எந்த ரெஸ்டாரண்ட் போனாலும் கிச்சன்ல அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஏதாவது ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன், ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அவன் யாரு கிட்ட அது டேஸ்ட் கொடுக்கறது என் ஸ்டாஃப் கிட்ட தான். ஆமா ஆமா ஆமா, நான் ட்ரை பண்ண மாட்டேன், ரிஸ்க் ஆயிடும்ல, அதனால ஸ்டாஃப் கொடுத்து ட்ரை பண்ணிக்கிறது. உங்களுக்கு உங்க கஸ்டமரோட ரிவ்யூ இம்பார்ட்டன்ட்டா இல்ல இன்ஸ்டா கமெண்ட் இம்பார்ட்டன்ட்டா? ரிவ்யூஸ் தான். டெஃபினெட்லி.
ஓகே இன்ஸ்டா கமெண்ட் பத்தி கண்டுக்க மாட்டீங்க? நான் பார்க்கவே மாட்டேன், ஆனா ரிவ்யூஸ் எல்லாமே பார்ப்பேன் நான். ஓகே ஆமா எல்லா ரிவ்யூஸும் பார்ப்பேன். ஏதாவது அதுல வந்து கம்ப்ளைண்ட்ஸ் கஸ்டமர் சொல்லியிருந்தா இமீடியட்டா அந்த பிரான்ச்சுக்கு ஃபோன் பண்ணி ஃபயர் பண்ணுவேன். இந்த மாதிரி டேஸ்ட் நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி சரியா கவனிக்கலன்னு சொல்லியிருக்காங்க. ரிவ்யூஸ் நான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். ஓகே அந்த ரிவ்யூல வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஃபன்னியா இருந்திருக்கும், ஹார்ட் டச்சிங்கா சொல்லிருப்பாங்க இல்லையா, அதாவது ஃபீட்பேக் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க. ஃபன்னியானா இப்ப ரீசெண்டா வந்து என்னுடைய இந்த இன்டர்வியூ எல்லாம் பார்த்துட்டு ஒரு அது பொண்ணா பொம்பளையான்னு தெரியல, எனக்கு உங்க சாப்பாடும் பிடிச்சிருக்கு, எனக்கு உங்களையும் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷமும் பட்டேன், ரொம்ப ரொம்ப ஆனந்தமும் பட்டேன். அது பரவாயில்லையப்பா, என்னுடைய சாப்பாடும் பிடிச்சிருக்குன்றாங்க, என்னையும் பிடிச்சிருக்குன்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க யாரு என்னன்னா எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் ஏதாவது கமெண்ட் அவங்க அமைச்சிருக்காங்களா அப்பப்ப பார்ப்பேன், ஆனா எதுவும் அனுப்பல. லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ வந்து உங்க முன்னாடி ஒரு செலிபிரிட்டி இருக்காங்க, அவங்களுக்கு நீங்க சர்வ் பண்ணணும், உங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க, நீங்க அவங்களுக்கு பரிமாறி விருந்து வைக்கணும்னா நீங்க எந்த ஒரு செலிபிரிட்டிக்கு வைப்பீங்க? நான் ஹீரோயின்ஸ் யாரா இருந்தாலும் வைப்பேன். என்ன சார் சீரியஸாங்க? தலைவரோட டயலாக் பேசிருக்கீங்க நீங்க. அதுக்கு எனக்கு பிடிச்சது ஹீரோயின்ஸ் தான். எனி ஹீரோயின்ஸ், லேட்டஸ்டா எந்த ஹீரோயினா இருந்தாலும் ஓகே. ஏதாச்சும் ஒரு பேர் சொல்லுங்களேன். எத்தனை பேர் இருக்காங்க? ஐயே என்னன்னா லேட்டஸ்டா கீர்த்தி ஷெட்டி, அப்புறம் அந்த லேட்டஸ்டா ஒரு தெலுங்கு பொண்ணு ரொம்ப அழகா இருக்காங்க, ஸ்ரீலீலாவா? ஸ்ரீலீலா சூப்பரா இருக்கா. அவங்க எல்லாம் வந்தாங்கன்னா நானே நின்னு ஃபுல்லா அவங்க கிட்ட எல்லாம் காசே வாங்க மாட்டேன். வாங்க மாட்டீங்க? சான்ஸே கிடையாது. என்கிட்ட மட்டும் இதுக்கு வாங்குவீங்க? அவங்க செலிபிரிட்டிங்க, நீங்க செலிபிரிட்டினா உங்க கிட்ட கூட வாங்க மாட்டோம். ஃபியூச்சர் செலிபிரிட்டி சார் நானு. இப்பதான் நீங்க ஃபியூச்சர்ல செலிபிரிட்டி ஆவுங்க, அதுக்கப்புறம் வாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு நானு சர்வ் பண்றேன் காசு வாங்காம. இப்போ நிறைய வந்து ஜொமேட்டோ இந்த மாதிரிலாம் வந்துடுச்சு இல்லையா, நிறைய மக்கள் பாத்தீங்கன்னா ஹோட்டல் போய் நம்ம சாப்பிடணுமா அப்படின்றதுக்காக வீட்லயே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுறாங்க. இது ஹோட்டல்ல இருக்கிறவங்களுக்கு, ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கிறவங்களுக்கு ரொம்பவே அவங்களோட லைஃப்ல ரொம்பவே தாக்கமா இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு தாக்கமும் இல்லம்மா, அவங்க எல்லாமே ரெஸ்டாரண்ட்ல வாங்கி தானே கஸ்டமர் கொடுக்குறாங்க. என்ன ஒண்ணு லாபத்துல கொஞ்சம், அதாவது லாபத்துல நஷ்டமாகும், மத்தபடி அது சேல்ஸ் தானே. சேல்ஸ் தான் சார். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இப்போ இங்க வந்து சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு உங்களை வாழ்த்திட்டு போறதுக்கும், இங்க இருந்து யாரும் ஒருத்தர் வாங்கிட்டு போயிட்டு அவங்க வீட்டுல கொடுத்து அவங்க வீட்டுல உட்காந்து சாப்பிடறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல? டெஃபினட்டா வித்தியாசம் இருக்கு. டைனிங் எக்ஸ்பீரியன்ஸே ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் தான். இங்க வந்து உட்கார்ந்து ரிலாக்ஸா சூடா சாப்பிடுறது அது ஒரு அவ்வளோ நல்லா இருக்கும், என்ஜாயபிளா இருக்கும். இன்னும் சொல்ல போனா ஸ்விக்கி ஜொமேட்டோல வாங்குறத விட எங்ககிட்ட டைரக்டா வந்து சாப்பிடும்போது ரேட்டும் கம்மியா இருக்கும். ஆமா, ஏன்னா நாங்க ஸ்விக்கி ஜொமேட்டோக்கு அவங்களோட பெர்சன்டேஜ் வேற கொடுக்கணும். எல்லா ரெஸ்டாரண்ட் ஸ்விக்கி ஜொமேட்டோட நாங்க டைப் பண்ணிருக்கோம். ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு வெளியே வர்றதுக்கு அவங்களுக்கு நேரம் இல்ல, ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம்ன்றாங்க. லஞ்ச் நேரம்லாம் 1 ஹவர்லாம் பிரேக் கிடைக்காது. ஒர்க் பண்ணிக்கிட்டே அவங்களுக்கு சாண்ட்விச்சா, பர்கரா, பிஸாவா, பிரியாணியா அப்படியே டேபிள்ல கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ணிக்கிட்டே ஃபுட்டை கூட பார்க்க மாட்டாங்க. இப்படியே சாப்பிட்டுக்கிட்டே ஃபுட்டை பார்க்காமே சாப்பிட்றவங்க நிறைய பேர் இன்னைக்கு அப்படி ஆகி போச்சு. இன்னைக்கு இந்தியாவில கம்மி, ஆனா வெளிநாடுகள்லாம் பாத்தீங்கன்னா அதிகமா ஒர்க் பண்ணிக்கிட்டே சாப்பிடுறாங்க. ஒர்க்கிங், அதாவது சாப்பிட்றதுக்குன்னு ஒரு நேரம் அவங்க ஒதுக்குறது இல்ல. சோ இது காலப்போக்கில் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வாக்கின்ஸ் குறைஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஆமா, போற போக்குல அப்படியே குறைஞ்ச மாதிரி தான் இருக்கு. அப்ப இந்த ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கிறவங்க நிலைமை என்னவா இருக்கும்? ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கிறவங்களோட பிசினஸ் குறையாது. வாக்கின்ஸ், அதுக்கு கிளவுட் கிச்சன் ஆரம்பிச்சிருவாங்க நிறைய பேர். டைரக்டா கிளவுட் கிச்சனுக்கு ஆர்டர் பண்ணுவாங்க. அங்க இந்த மாதிரி சர்வீஸ் ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காங்க, கிளவுட் கிச்சனுக்கு மாத்திடுவாங்க. கிச்சன் ஸ்டாஃப்ஸ்க்கு வேலை இருக்கும், ஆனா சர்வீஸ் ஸ்டாஃப்ஸ்க்கு வேலை குறைஞ்சிரும். கேப்டன் ஆர்டர் எடுக்கிறவங்களுக்கு வேலை இருக்காது. வெயிட்டர், டேபிள் கிளீன் பண்றவங்க, பிளேட் எடுக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாம் வேலை குறைஞ்சு போயிடும். ஆனா உங்களுக்கு பிசினஸ் இருக்கும். அப்படியே கிளவுட் கிச்சனுக்கு மாத்திப்பாங்க. அரேபியன் கார்டன் கிளவுட் கிச்சன் டைரக்டா ஆர்டர் பண்ணலாம். ஸ்விக்கி ஜொமேட்டோ வாங்கிட்டு போய் அவங்களுக்கு எங்க கொடுக்கணுமோ, நிறைய ஆப்ஸ் வரும், ஃபியூச்சர்ல நிறைய ஆப்ஸ் வரும், எங்க கொடுக்கணுமோ அவங்க கொடுத்துட போறாங்க. சூப்பர் சார், ரெஸ்டாரண்ட்டை பத்தி எங்களுக்கு நிறைய சொன்னீங்க, எங்களுக்குமே மோட்டிவேஷனல் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ரொம்ப ஃபன்னியா இருந்துச்சு இந்த இன்டர்வியூ. இவ்வளவு நேரம் எங்களுக்காக உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச்.